பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Psalms 29:2 says, Honor the Lord for the glory of his name. Worship the Lord in the splendor of his holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். தேவனை ஆராதிப்பதற்கு வேண்டிய கிரைட்டீரியா, த குவாலிட்டி ஆஃப் வர்ஷிப் இங்கு சொல்லப்படுகிறது பரிசுத்த அலங்காரம். தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்க நாம் செல்லும்போது நமக்கு முதலாவது வேதம் பார்க்கின்ற முகம் பார்க்கும் கண்ணாடியில பார்க்கக்கூடியது உள்ளான அலங்காரம். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு போகும்போது நமக்குள்ள ஒரு செல்ஃப் எவாலுவேஷன், நமக்குள்ள ஒரு தற்பரிசோதனை, எனக்குள்ள இருக்கிற அலங்காரம் அது தேவனை பிரியப்படுத்துகிறதா? என்னை அலங்கரிக்க நான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்னுடைய மேன்மையை நான் காண்பிக்கும்படி செல்கிறேனா? இல்லை என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பிறர் காண எனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான ஆவிக்குரிய குணாதிசயத்தோடு நான் தேவனிடத்தில் செல்கிறேனா? நம்ம ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால சனிக்கிழமையே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்றால் சனிக்கிழமையே தேவனுடைய சமூகத்துல சென்று தற்பரிசோதனை. அப்பா, நாளைக்கு நான் ஆராதனைக்கு செல்ல இருக்கிறேன். ஆவியானவரே, ஏதாவது கசப்பு, எனக்குள்ள இருக்கிற பாவத்தினுடைய கட்டப்பட்ட அனுபவம், எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுவாபங்கள், எனக்குள்ள இருக்கிற எந்த விதமான தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குமாயும் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை குணமாக்கும். நாளைக்கு ஆராதனைக்கு போகும்போது என்னுடைய ஆராதனையில தேவன் பிரியப்படணும், என்னுடைய ஆராதனையில தேவன் மகிமைப்படணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். இன்றைக்கு அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் பரிசுத்தர், அவர் எல்ரோகி, அவர் ஏலோகிம், அவர் நீதி உள்ளவர். அவருடைய கேரக்டர், ஹிஸ் நேம் டிஃபைன்ஸ் ஹிஸ் கேரக்டர். அவருடைய பேர், அவருடைய நாமம் எல்லாமே அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த நாமத்தை நமக்குள் வைத்திருக்கிறோம் என்றால் நமக்குள்ள தேவனுடைய கேரக்டர் இருக்கிறதா? கொஞ்சம் எவால்வேட் பண்ணி பரிசோதனை செய்து பரிசுத்த அலங்காரத்தோடே நான் தேவனை ஆராதிக்க எனக்கு உதவி செய்ய ஆவியானவரேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உதவி கேட்டா நிச்சயம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை நமக்கு தேவ ஆவியானவர் நம்மை சீர்படுத்தும்படி, நம்மை ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும்படி, தேவன் விரும்புகிற ஆராதனைக்கு நம்மை ஆண்டவர் நம்மை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, அப்பா, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கன்னு சொன்னீங்களப்பா. உங்க நாமத்திற்குரிய மகிமையை நாங்கள் செலுத்த உதவி செய்யும் அப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே. எங்க வாழ்க்கையில புறம்பாய் நாங்கள் விரும்புகிற காரியத்தை, எங்களுடைய மேன்மையை, எங்களுடைய தகுதியை நாங்கள் சபைக்கு போகும்போது அதை முன் வைக்காதபடி ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்குரிய மேன்மையை எங்க வாழ்க்கையில உள்ளான குணமாக, ஆவியின் கனியாக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நீர் விரும்புகிற ஆராதனையை நாங்கள் செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.